வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மாதிரி பள்ளி திட்டம் வரவேற்க தகுந்ததா என்பது பற்றி இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அது என்ன மாதிரி பள்ளி திட்டம், ஒரு மாதிரியா இருக்கிறது என்று விவாதிக்கலாம். அது பள்ளிக்கூடங்கள் எப்படி ஒரு முன்மாதிரியாக செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து பல முயற்சிகளில் மத்திய அரசும் மாநில அரசும் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றன. இப்போது புதிதாக ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது, முன்வைத்திருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 6000 பள்ளிகள் துவக்க இருக்கின்றன. அதில் 3500 பள்ளிகள் முழுக்க முழுக்க அரசால் மட்டுமே நடத்தப்படக்கூடியதாக இருக்கும். 2500 பள்ளிகள் மக்கள் தனியார் பங்களிப்பு மற்றும் அரசு பங்களிப்பு, அரசில் மாநில அரசு மத்திய அரசு இரண்டும் சேர்ந்து பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் PPP என்று மூன்றும் சேர்ந்து மத்திய அரசு மாநில அரசு மக்கள் அதாவது தனியார் நிறுவனங்கள் மூன்றும் சேர்ந்து ஒரு பள்ளி திட்டத்தை புதிதாக கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் வழக்கம் போல சமநிலையிலே எதிர்க்கின்றன. இதற்கு எதிர்ப்பதற்கான பல காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன, ஆதரவுக்கான பல காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இரண்டுக்குமே வாய்ப்புகள் இருப்பதாக தான் தெரிகிறது. இந்த மாதிரி பள்ளி திட்டம் வரவேற்க தகுந்ததுதானா என்பது பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியை நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய பேராசிரியர் திரு முத்துக்குமரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இவர் மட்டுமல்லாமல் கல்வியாளர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் மெட்ரிக் பள்ளியில் சங்க தலைவர் திரு நந்தகுமார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். உங்கள் 3 பேர் இந்த நிகழ்ச்சி வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல பேராசிரியர் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இதுல எனக்கு தெரிஞ்சளவு நான் படிச்சு பார்த்தபோது இரண்டு பக்கமுமே சாதகமாகவும் பாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய அம்சங்கள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் வழக்கமா எல்லா பள்ளிகளையும் கிடைக்காத விஷயமா இருக்குது, அதனால நம்ம இதை ஆதரிக்கணும்னு தோணுது. சில சமயம் தனியாருக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய கொடுக்கப்பட்ட சலுகைகளை பார்க்கும்போது இது ஒரு ஆபத்தா போய் முடிஞ்சிருமோங்கிற அச்சமும் வருது. உங்களுடைய டேக் என்ன, உங்களுடைய பார்வை என்ன? இதுல என்னை பொறுத்தவரையில் மாடல் ஹை ஸ்கூல்ஸுங்கிறது ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. 1955 அந்த சமயத்தில் மாடல் ஹை ஸ்கூல்கள் தொடங்கப்பட்டு இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் சில பள்ளிக்கூடங்கள் நல்ல பள்ளிக்கூடங்கள் என்று சொல்வதற்காகவும் இவற்றை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவும் அந்த பள்ளிக்கூடங்கள் தொடங்கப்பட்டன. அது அரசே தொடங்கியது. மாடல் ஹை ஸ்கூல் சைதாப்பேட்டையில் இருக்கு. ஆனால் இன்னைக்கு 2009 நம்ம கல்வி ஒரு அடிப்படை உரிமை மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாடல் ஹை ஸ்கூல்ல இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறதே கேட்கறதுக்கு நல்லா இல்லையே. ஏன்னாக்கா நம்ம இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையில எல்லா பள்ளிக்கூடங்களும் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அதுதானே அடிப்படை உரிமை. உரிமைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கல்விங்கிறது ஒரு உரிமையாக்குனதுக்கு அப்புறம் இது போன்ற ஒரு இது சிலது ஒரு 6000 பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க போறோம். அந்த 6000 பள்ளிக்கூடம் தான் மாடல் ஹை ஸ்கூல். இதை மற்றவங்க எல்லாம் பின்பற்ற வேண்டியிருக்கும்னா செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த அரசு உடனடியாக எல்லா பள்ளிக்கூடங்களையும் எப்படி மேம்படுத்துவது, என்ன ஐடியல் கண்டிஷன். நீங்க சொன்ன மாதிரி 70களிலேயே ஒரு மாடல் ஸ்கூல் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 50லேயே முன்னாடி எஸ் அப்படின்னா இப்ப எல்லா பள்ளிக்கூடங்களும் அதை தான் பின்பற்றுதா? இப்ப நீங்க வரப்போற பள்ளிக்கூடத்தை விட்டுருவோம், அப்பயும் பின்பற்றாம நிறைய இருந்தது இல்லையா? அதுக்கான ஒரு தொடர் முயற்சியா தானே நீங்க பார்க்கணும். அப்ப இருந்த நிலைமை வேற. இன்றைக்கு எப்படின்னாக்கா நம்ம 2009 சட்டம் கொண்டு இருக்கிறோமே, சட்டம் என்ன சொல்லி இருக்கிறோம், இதை ஒரு உரிமையாக்கிட்டோம். உரிமைன்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லா பள்ளிக்கூடங்களும் நல்லா இருந்தா தானே அந்த உரிமை உண்மையான உரிமையாகும். சோ உரிமைங்கிறது அடிப்படை கல்விக்கானதா அல்லது எப்படிப்பட்ட கல்வி அப்படிங்கிறதுக்கானதா? எல்லாருக்கும் கல்வி வேணும் அப்படிங்கறத உரிமையா வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் கல்வின்னா நல்ல கல்விதான். தரமில்லாத கல்வியை கொடுத்தா அது உரிமையா? அது இல்லையே. எல்லாருக்கும் தரமான கல்வி கொடுக்கறேங்கிறது தான் அந்த உரிமை. நான் திரு நந்தகுமார் அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்புறேன். இது 2009 கொண்டு வரப்பட்ட அடிப்படை கல்வி உரிமை சட்டத்துக்கே ஒரு முரண்பாடான ஒரு விஷயமா இருக்குது. RT ஆக்ட் சொல்லக்கூடிய விஷயமே வேற. ஆனா புதுசா நீங்க ஒரு 6000 பள்ளிக்கூடம் கொண்டு இதுதான் மாடல் பள்ளின்னு சொல்லுவோம். மற்ற பள்ளிகளுடைய தரம் எல்லாம் கேள்விக்குரியாது. அப்ப இந்த சட்டத்துக்கு விரோதமாகவே இந்த முயற்சி இருக்குது அப்படிங்கிறது திரு முத்துக்குமரனுடைய பார்வை. உங்களுடைய பார்வை? ஐயா சொல்வது சரிதான். அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் என்ன நினைக்கிறது என்றால், இன்னும் தரமான கல்வியை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் விரும்புகிறது. தமிழகத்தில் அது மாதிரி ஒரு மாதிரி பள்ளிக்கூடங்களை கொண்டு வருவது வரவேற்க தகுந்தது. காரணம், இது இந்திய அளவில் ஒரே மாதிரியான கல்வியாக இருக்கும். குறிப்பாக வரலாறு, அறிவியல், கணிதம், அதே மாதிரி சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜுவாலஜி, பாட்டனி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் ஒரே மாதிரி இருந்தா இந்தியா முழுக்க ஒரே மாதிரி பாடத்திட்டம் பத்தி மெட்ரிகுலேஷன் சங்கத்துல நீங்க சொல்றீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சமச்சீர் கல்வி முயற்சி வரும்போது கடுமையா நீங்க இல்ல அப்ப அதே சமச்சீர் கல்வி தமிழ்நாட்டில் மட்டும் வச்சுட்டு இந்தியாவில் வேற கல்வி வச்சா அவன் தமிழ்நாட்டில் தமிழன் இந்தியனாக இருக்க முடியாது இல்லையா? டெல்லியில போய் வாழ முடியாது. இதுல அதுபோக பாடத்திட்டங்கள் அந்தந்த மாநில அரசுகள் சேர்ந்து முடிவெடுக்கலாங்கிறதா என்னுடைய முழுக்க இந்தியா முழுக்க
ஒரே பாடத்திட்டம் கிடையாது. ஆனா அதே நேரத்தில் வந்து இது ஒரு வரவேற்க தகுந்த நிகழ்ச்சி தான், வரவேற்க நல்ல முயற்சி தான். 1950 வந்திருக்கேன், 1950 அதுக்காக தான் அவர் பதில் சொன்னாங்க. 1950 இருந்த நிலைமை வேற, இப்ப நிலைமை வேற. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்க கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வந்துவிட்ட பிறகு இப்போது இதை கொண்டு வருவது ஒண்ணு அந்த சட்டத்தை கேள்வி குத்தாக்குறீங்க, இல்லாட்டி இது வந்து வெறும் பேச்சாக்குறீங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. மத்திய அரசாங்கம் செய்வது எல்லாமே அப்படிதான் இருக்குங்க, எல்லாமே கேள்விக்குறிதான். செய்யறது ஒன்று, சொல்றது ஒன்று, சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்றா தான் இருக்கு. இல்ல உங்களோட நீங்க என்ன சொல்றீங்க, என்ன செய்றீங்க? ஆக்சுவலா இது வந்து வரவேற்க தகுந்த நிகழ்ச்சி தான். இது வந்து வரவேற்கிறீங்க. மத்திய அரசு வந்து செய்வது ஒன்றாகவும் சொல்வது ஒன்றாகவும் இருந்தாலும் நீங்க வரவேற்கிறீர்கள். காரணம் என்னன்னா அந்த போட்டி யுகத்துல இந்த மாதிரி போட்டி பள்ளிகள், தரமான பள்ளிகள் வருகிற போது சாதாரண நிலையில் இருக்கிற பள்ளிகள் அந்த நிலைக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல கல்வியை கற்பிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். தமிழகத்தில் வரும்போது பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும். ஒரு பாயிண்ட் வந்து திரு ராமசுப்ரமணியன் கொண்டு போக விரும்புறேன். இது பாத்தீங்கன்னா அவர் சொன்னதுல ஒரு கடைசியா ஒரு வேல்யூபிள் பாயிண்ட் இருந்த மாதிரி தெரிஞ்சது. அதாவது ஒரு போட்டியை உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இதுல உருவாகுது. நம்ம வந்து எப்பயுமே பார்த்தோம்னா ஒரு நல்ல பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் சேரணுங்கிற ஒரு எண்ணம் தாண்டி மற்ற பள்ளி நிறுவனங்களுக்கு, தனியார் நிறுவனங்களுக்கு பாத்தீங்கன்னா நாமளும் அந்த ஸ்கூல் மாதிரி ஒரு பேர் வாங்கணுங்கிற ஒரு ஆரோக்கியமான போட்டியை பள்ளிகள் மத்தியில் கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு பாரு. அதுக்கு இந்த மாடர்ன் பள்ளிகள் வந்து ஒரு உதாரணமா திகழுமா? அது ஆக்சுவலா சில பள்ளிகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக பஞ்சாப்ல ஏர்டெல் நிறுவனம் இருக்கின்றது. அவங்க வந்து அவங்க மிட்டல் குரூப்பே ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு போட்டு அவங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 41 பள்ளிக்கூடங்கள் பல்வேறு ஸ்டேட்ஸ்ல இது ஆரம்பிச்சாச்சு. இப்பொழுது தமிழ்நாட்டை பத்தி பேசுறோம். இப்ப நம்முடைய கருத்தை கேட்பதற்காக போன மாசம் வரைக்கும் டைம் 28ஆம் தேதி என்ன கொடுத்திருந்தாங்க. ஆனால் அவங்க இன்னும் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டில இருந்து என்ன விதமான ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, வேணுமா வேண்டாமா வெளியே தெரியல. அது 31ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துட்டு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு மத்திய அரசு யாராரு கொடுக்கலாம் அப்படிங்கிற. முத்துக்குமார் சார் தெரிய வந்ததா மாநில அரசு நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னு? இல்ல எனக்கு தெரியாது. உங்களுக்கு வெளியே சொல்றது இல்ல தெரியாது. மாநில அரசாங்கம் இதை ஆதரிப்பதால் தான் எதிர்க்கவில்லை. நான் முடிச்சிடறேன், அதை அப்படி பார்க்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மொத்தம் நம்ம பேசுறது 6000 ஸ்கூல் தான். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 16 லட்சம், கிட்டத்தட்ட 16 லட்சம் ஸ்கூல் இருக்கு. உடனே நமக்கு தேவை இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையிலேயே எவ்வளவு பாத்தீங்கன்னா 2 லட்சம் பள்ளிக்கூடங்கள் புதுசா திறக்க வேண்டும் என்பது அரசாங்கமே சொல்லுகின்றது. இப்ப நாம பேசுறது வெறும் 6000 ஸ்கூல். அதுல 2500 பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன், பொதுமக்கள் எந்த சர்ச்சையும் இல்ல, அதுல இல்ல. ஆனால் சர்ச்சை இல்லைங்கிறத அதே நான் சொல்றேன். அதுலயும் இருக்கு சில முழுக்க அரசு ஏற்படுத்தக்கூடிய பள்ளிகளையும் சர்ச்சை இருக்குதா? அந்த ஆங்கிள் நான் சொல்லல. தரத்தை பத்தி நான் பேசும் பொழுது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பத்தி பேசினார். பிறகு அதை பத்தி நான் சொல்லுகின்றேன். இப்ப நீங்க பார்த்தீர்கள் என்றால் இந்த 2500 பள்ளிக்கூடங்கள்ல இப்ப 41 ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. இப்போ மற்றவைகள் தொடங்க இருக்கின்றன. இந்த பாரதி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற பாரதி ஃபவுண்டேஷன் அவங்களுடைய பள்ளிக்கூடம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு அதனுடைய சிஇஓ சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதுல சில நல்ல விஷயங்கள் இருப்ப. அதனால இப்ப நமக்கு 16 லட்சம் புதிய பள்ளிகள் தேவை. ரெண்டாவதாக இப்ப வந்து மாணவர்கள் சேர்க்கைக்கு ரொம்ப இப்ப இன்னைக்கு எவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 30 கோடி பேர் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்காங்க. கேஜியிலேருந்து +2 வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் 30 கோடி பேர் படிக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம ஸ்கூலுக்கு சில பள்ளிக்கூடங்கள்ல 1:100 அப்படிங்கிற ரேஷியோல பள்ளிக்கூடம் வாத்தியார் பையன் அப்படிங்கிற ரேஷியோ எல்லாம் பல பள்ளிக்கூடங்கள் இருந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் இந்த மாடல் ஸ்கூல் என்று சொல்லப்படும் ஆதர்ஷ் கேந்திரிய வித்யாலயா அப்படின்னு இருக்கிறதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப 1:25 அப்படின்னு இருக்கணும், ஒரு ஐடியல் சிச்சுவேஷன் அப்படிங்கன்னு அவங்க சொல்றாங்க. அதிகபட்சமா நீங்க போனோம்னா +1 +2 அந்த மாதிரி போச்சுன்னா 1:40 ஆசிரியருக்கு 40 மாணவர்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு நல்ல ஹெல்தி ட்ரெண்ட் தான், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ரெண்டாவதாக இதுல வந்து இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும்னா இது வந்து தேசிய அளவில் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005 அதனுடைய அடிப்படையில் தான் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலபஸும் அதுதான். ஆனால் இப்ப இது என்னன்னா சிபிஎஸ்இ சிலபஸ் வரப்போகின்றது. அதனால இந்த மாநில அரசு இப்ப சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் கிட்டத்தட்ட வரவேற்பதாகவே தோன்றுகிறது. சிபிஎஸ்இ பத்தி எதுவுமே சொல்லலையே, சிபிஎஸ்இ எங்கிட்டு தான் நான் சொல்ற கேட்கணும். அதாவது தோன்றுகிறது நான் சொன்னேன். நான் வந்து அவங்க ஒண்ணு சொல்லலைங்கிறதுக்காக சொல்லல. 2011 எவ்வளவு ஸ்கூல் இருக்குன்னா கிட்டத்தட்ட 230 ஸ்கூல் இன்னும் சிபிஎஸ்இ இருந்தது. இன்னைக்கு 450 ஸ்கூல்ஸ் ஆயிடுது. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள
இப்ப நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் எல்லாம் வேண்டாம், 1000 ஸ்கூல் ஆயிரட்டும், அப்படி ஆயிடும். இது ஒண்ணு சமூக விரோத காரியம் இல்லையே, தப்பே இல்ல. அதனால இப்ப வரப்போறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஸ்கூல் வரப்போகின்றது என்றால் 356. அதுதான் நான் சொல்ல வந்தேன். நம்பர்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னொரு 386 இருக்கிற ஸ்கூலையே கூட நீங்க மாற்றலாம். சார் நீங்க என்ன முதல்ல சொல்றீங்க, கிட்டத்தட்ட 2 லட்சம் பள்ளிக்கூடங்கள் தேவை நமக்கு. ஆமா, 2 லட்சம் பள்ளிக்கூடம் கொண்டு வரக்கான தீவிர முயற்சியில இறங்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு 6000 பள்ளிக்கூடம் வரப்போகுது. அதை வரவேற்கத்தானே வேணும். அதான் நான் சொன்னேன். இப்ப இந்த பிளஸ் இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட் நான் சொல்ல வரேன். இந்த மைனஸ் பாயிண்ட் வரை நீங்க சொல்லுவீங்க போல தெரியுது. டெஃபினட்டா இருக்கு. அது மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, டெஃபினட்டா. நான் பேராசிரியர் முத்துக்கு உங்களோட கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடம் வந்து எப்படி இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி சொல்லும்போது திரு ராமசுவரன் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு ஆசிரியருக்கு 25 மாணவர்கள் தான் இருக்கணும். அது ரொம்ப அதிகமா போனா 40க்கு மேல போயிடக்கூடாதுங்கிற ஒரு வரையறை. குறைஞ்சபட்சம் 30 பேரா வந்து கம்ஃபர்டா உட்கார்ற மாதிரியான ஒரு வகுப்பறை எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த 2009 ஆக்ட்லயே இருக்கு. அதான் நான் சொல்றேன். நீங்களும் இந்த சமச்சீர் கல்விக்கான முயற்சியில் இருக்கும்போது நீங்க வெறும் பாடத்திட்டத்திலையும் பாட புத்தகங்களையும் மட்டும் கவனம் செலுத்தாம பிற விஷயங்களை நிறைய கவனம் செலுத்தணுங்கிறத வலியுறுத்தினீங்க. அது மாதிரியான ஒரு முயற்சி இதுலயும் இருக்குது. பாத்தீங்கன்னா ஒரு இசைக்கோ, நடனத்துக்கோ, தோட்டத்துக்கோ, விளையாட்டுக்கோ, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து சுற்றுலா கொண்டு போறதுக்கோ நிறைய விஷயங்கள் வந்து இதுல இன்சிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் இருக்கணும். முக்கியமாக மற்ற பள்ளியிலிருந்து இதுல வித்தியாசப்படுத்தி காட்டுறது இதெல்லாம் வந்து முக்கியமா செய்யப்படும் சொல்லி சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா உளவியல் நிபுணர்கள் எல்லாம் வேற இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் கூப்பிட்டுருக்காங்க. இதுக்காகத்தானே நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அப்ப கண்ணுக்கு முன்னாடி இது சாத்தியமாகும் போது அதை நீங்க சந்தேகப்படுறது சரியா? இல்ல சந்தேகப்படுறது இல்ல. இது வந்து நியாயமாக நம்ம பார்த்தோம்னா இந்த வசதிகள் என்னெல்லாம் செய்யணும்னு நம்ம தீர்மானம் பண்ணோமோ அந்த வசதிகள் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் வருவதற்கு ஒரு திட்டம் போடணும். ஒரு 5 வருஷத்துக்குள்ள எல்லா பள்ளிக்கூடத்தையும் இந்த மாதிரி நல்ல பள்ளிக்கூடங்கள் ஆக்கிறேன், இல்ல ஒரு 10 வருஷத்துல செய்யறேன் அப்படின்னு ஒரு திட்டம் போடுவதை விட்டுட்டு இப்ப வந்து இவ்வளவு வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து நான் 6000 பள்ளிக்கூடம் மாடல் ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றது. நீங்க தாமதமா கொண்டு வந்தாங்க சொல்ல போறீங்களா, தரமெல்லாம் கொண்டு வரான்னு சொல்ல போறீங்களா? இல்ல, கொண்டு வரது தரமானதுதான். அந்த தரத்தை எல்லாத்துலயும் இருக்கணும். மற்றதுக்கு விரிவுபடுத்தணும். இதுல உங்களுக்கு அதாவது இருக்கிற பள்ளிக்கூடங்களை நல்ல பள்ளிக்கூடங்கள் ஆக்கிறத விட்டுட்டு நான் இப்போ 6000 பள்ளிக்கூடம் மட்டும் இது இன்னொரு புது காஸ்ட் மாதிரி ஆகிட்டு இருக்குது. இந்த பள்ளிக்கூடம்லாம் நல்ல பள்ளிக்கூடம், மற்ற பள்ளிக்கூடம்லாம் அவ்வளவு நல்ல பள்ளிக்கூடம் இல்ல அப்படிங்கிறப்பல ஒரு அப்படி நம்ம சொல்ல முடியுமா? ஒரு ஊர்ல வந்து ஒரு பள்ளிக்கூடம் நல்ல ஸ்கூல் பேர் வாங்குதுன்னு அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல் சொல்லுவாங்களே தவிர அதை தவிர மற்ற எல்லாமே உருப்படியில்லா ஸ்கூல் யாராவது சொல்றோமா? நம்ம இல்ல அப்படிதான் அர்த்தமாகுது. அப்ப நம்ம இன்னொரு பார்வையை நம்மளா அதாவது நம்ம என்னத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எல்லா பள்ளிக்கூடமும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நெய்பர்ஹுட் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறப்பல ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்கு இது ஒரு முயற்சியா தோணல. அப்படி இல்ல. நம்ம ஐடியல் என்னென்ன தீர்மானம் பண்ணிட்டு அதை நோக்கி போகணுமே தவிர வேற எதையோ செய்துகிட்டு இருந்தோம்னா அது அருகாமை பள்ளிகள் என்ற நோக்கத்தை இது வந்து அடைவதாக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. கிட்டத்தட்ட கல்வியில் பின்தங்கிய பகுதிகளில் தான் இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள் வளர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான வரையறை இருக்கிறது. அப்படி பார்த்தா பின்தங்கிய பகுதிகள், பின்தங்கிய மாவட்டங்கள், தருமபுரி மாதிரி, விழுப்புரம் மாதிரி, கடலூர் மாதிரி இது போன்ற இடங்கள்ல வந்து அதிகமான மாணவர்களும் அதிகமான மாணவர் சேர்க்கையும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடங்களை யார் நடத்த முன் வந்திருக்கிறார்கள் என்று பார்த்தோமானால் டாடா, பிர்லா, அம்பானி இது போன்ற பாரதி மிட்டல் இது போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று முன் வந்திருக்கிறார்கள். இதுல எந்த ஒரு காய்கறி கடையில கூட லாபத்தை விட்டு வைக்காத இந்த நிறுவனங்கள் பள்ளிக்கூடங்களை ஏற்று நடத்தும் போது லாப நோக்கம் இல்லாமல் செயல்படுமா? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் உங்களை ஆயுத நிகழ்ச்சி உங்களை வரவேற்கிற நண்பர்களை, மத்திய அரசு கொண்டு வர திட்டமிட்டுள்ள இந்த மாதிரி பள்ளி திட்டம் வரவேற்க தகுந்ததா என்பது பற்றி இன்றைய ஆயுத நிகழ்ச்சி நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு ராமசுவரன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க பஞ்சாப்ல ஒரு நிறுவனம் கொண்டு வரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்குன்னு அந்த நிறுவனத்துடைய சிஇஓ சொன்னார்னு. அந்த நிறுவனத்துடைய சிஇஓ அப்படிதான் சொல்லுவாரு. அந்த மாவட்ட கல்வி சிஇஓ சொன்னார்னா நம்ம வந்து ஏத்துக்கலாம். ஏன்னா 2 சிஇஓக்கு உள்ள வித்தியாசம் நம்ம வந்து ஏத்துக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் ஏற்கனவே விளம்பர இடைவெளிக்கு முன்னாடி குறிப்பிட்டது போல டாடா, ஏர்செல், ஏர்டெல் இது மாதிரி எல்லா நிறுவனம், அம்பானி உள்பட எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு மளிகை கடை விற்பனை வரைக்கும் இறங்கிட்டாங்க. கோதாவரி படுகையில வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கூடிய பெட்ரோலிய நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல 1/4 கிலோ தக்காளி விற்பனைக்கு இறங்கிட்டாங்க. அப்ப அதுல வந்து என்னன்னா பணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான நோக்கமா இருக்கு. தவறான விஷயம் இல்ல, பிசினஸ் அப்படிதான் பண்ண முடியும். அவர்கள் இதுல முன் வரும்போது இதுல அந்த பணம் பண்ணும் நோக்கம் இல்லாம போயிடும் நம்ம நினைக்க முடியுமா? அதான் நான் இப்ப முதல்ல நான் சொன்னது பிளஸ் பாயிண்ட் சிலதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். இப்ப மைனஸ் சொல்ல போறேன். மைனஸ்லாம் டெஃபினட்டா சொல்ல போறேன். இப்ப என்னன்னா அதுல எவ்வளவு ஒரு பள்ளிக்கூடத்துல 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எவ்வளவு மாணவர்கள் சேர்க்கலாம்னா 2500 பேர் சேர்க்கலாம். ஆமா, 40% 60%. 40% அரசுடைய பங்களிப்பு 40%, தனியாருடைய பங்களிப்பு 60%. இது வந்து 1580 பேரோ பிரைவேட் சேர்க்கலாம். அவங்க 920 960 சேர்க்கலாம். 1240 980. எஸ்.
அப்படி இருக்கும் பொழுது இப்ப நான் ரொம்ப சிம்பிளான கணக்கு சொல்றேன். இப்ப அதுல வரைமுறைகள்லாம் சிலதெல்லாம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவு பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 6, 7, 8 அரசாங்கம் அதுவே என்ன சொல்ற ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வரதுனால அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்கம் சொல்லுகின்ற அந்த 980 பேர் இருக்காங்களே அவங்களுக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எவ்வளவு பேர் இருக்காங்களோ ஒரு கிளாஸ் 140 வரைக்கும் இருக்கலாம்னு அவங்களுக்கு ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுப்போம். அதுக்கு மேல 9, 10, 11, 12 போச்சுன்னா எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி குழந்தைகளுக்கு 25 ரூபா வருஷத்துக்கு வாங்கிக்கிறது, 50 ரூபான்னு மத்த மாணவர்களுக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு. இப்ப எவ்வளவு எப்படி பேமெண்ட் வரப்போறதுன்னா அரசாங்கம் அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்க போறாங்க அப்படின்னா 25% ஒரு மாணவருக்கு ஆகின்ற செலவு அப்படிங்கறத கொடுக்க போறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இடம். இன்னைக்கு லேண்ட் தான் ரொம்ப முக்கியமான 3 ஏக்கர் லேண்ட் சொல்றாங்க. அது யார் பண்றாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வில் பி எ ஃபெசிலிட்டேட்டர். மாநில அரசு 3 ஏக்கர் நிலத்தை கொடுக்க போறான்னு கிட்டத்தட்ட அவங்க கொடுக்க போறான்னு நீங்க சொல்லிட முடியாது. மாநில அரசு தானமா கொடுக்க போறது இல்ல. தானமா இல்ல, லீஸாவும் வாங்கிக்கலாம். லீஸா வாங்கிக்கலாம். வாங்குறதுக்கான ஏற்பாடு ஒரே இடத்துல 3 ஏக்கர் கிடைக்க முடியா பண்ணி தர மாதிரி பண்ணி தராங்க. அதனால இல்ல அதுல நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்படிதான் அது எதுக்காக பண்றாங்க? கல்விக்காக பண்றாங்க. இது கல்விங்கிறது ரொம்ப அவசியமானது அப்படிங்கிற சொல்றது. இதெல்லாம் இப்படி ஆர்குமெண்ட் வரப்போறது. ஏன்னா நோக்கியா போன்ற நிறுவனங்கள் எடுத்துட்டீங்கன்னா 210 ஏக்கர் லேண்டுக்கு அவங்க 98 வருஷத்துக்கு ₹1 லீஸ் ரெண்ட் போட்டு 99 வருஷத்துக்கு ₹2 போட்டுருக்காங்க. அதனால அரசாங்கத்திட்ட இப்ப சொல்லலாம் பாருங்க, நீங்க இப்ப ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷனுக்கே நீங்க இது மாதிரி கொடுத்திருக்கீங்க, இது நாங்க ஒரு பெரிய சேவை செய்ய முன்னேற்றத்திற்காக நம்ம ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அதெல்லாம் பண்ணிட்டு வரோம். அது மாதிரி இது இவங்களுக்கு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது. லேண்ட் உங்களுக்கு 3 ஏக்கர் கொடுக்க போறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1600 ஏக்கர் ஆஃப் லேண்ட் அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களே வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம். இதுல 2வது பாயிண்ட் என்ன, எவ்வளவு பணம் திருப்பி கொடுப்பாங்கன்னா ஒரு மாணவனுக்கு இன்னைக்கு கணக்குல 22,000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. 2வது பாத்தீங்கன்னா அந்த பணத்திலேயே எவ்வளவு மேக்ஸிமம் கொடுப்பாங்கன்னா 25% ஆஃப் தி கேபிட்டல் எம்ப்ளாய். மைனஸ் பாயிண்ட் என்ன? அதுதான் நான் சொல்றேன். இப்ப மைனஸ் பாயிண்ட் தான் நான் சொல்றேன். இதெல்லாம் வரும்பொழுது எனக்கு பணமா வரப்போறதுன்னா ஒரு மாணவனை சேர்க்கறதுனால அரசாங்கத்திலிருந்து குறைஞ்சது ₹1 கோடி எனக்கு வருஷத்துக்கு வந்துடும். 2வதாக நான் சேர்க்கக்கூடிய 1500 மாணவர்கள் எடுத்துட்டா அதே 22,000 ரூபாய் கணக்கு வச்சா எனக்கு 3.5 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வந்துடும். 4 கோடி ரூபாய் வருது. 4 கோடி ரூபாய் வர 4 கோடி ரூபாய் வருதுன்னா 4 கோடி ரூபாய்க்கான முதலீடு அவர்கிட்ட இருக்குதா இல்லையா? நிலத்தை வாங்க ஒரு நிமிஷம். அதுக்கு மொத்தமா ஆகக்கூடிய செலவு என்னன்னு அதுவும் கணக்கு சொல்லியிருக்காங்க. 3 கோடி ரூபாய் 2 கிளாஸா இருந்ததுன்னா ஒரு செக்ஷன், ஒரு கிளாஸுக்கு ஒரு 2 செக்ஷன், அந்த கணக்குல பாத்தீங்கன்னா 10 செக்ஷன் வரைக்கும் வச்சுக்கலாம் அவங்க போடுற கணக்கு. அப்படி போட்டீங்கன்னா எனக்கு எவ்வளவு செலவாகும்? அவங்க போடுற கணக்கே பாத்தீங்கன்னா எனக்கு 11 கோடி ரூபாய் ஆக போறது. அதனால ரேட் ஆஃப் பே பேக் பீரியட்னு சொல்லுவாங்க சாதாரணமா. அப்படி பாத்தீங்கன்னா அந்த அவங்க கொடுக்குற 10 வருஷத்துல இது என்ன அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க போறது 10 வருஷத்துக்காக தான். அப்ப இந்த 10 வருஷத்துல அதுக்கப்புறம் நீட்டிக்கலாம். அது இட் இஸ் மியூச்சுவல் கன்சென்ட் தான். 2 பேரும் ஒத்துண்டா பண்ணலாம், இல்லன்னா இல்ல அப்படிங்கிறது. சரி அப்படியே வச்சுப்போம். அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த 1 கோடி ரூபாய் இருக்க அதை 10 வருஷத்துக்கு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா பே பேக் பீரியட் அந்த அவங்கள்ட்ட வரதே வந்துடுது. 2வதாக இந்த எனக்கு 3.5 கோடி ரூபாய் பாயிண்ட் என்னன்னா அரசு நிதி தனியாருக்கு போகுதுன்றீங்க. டெஃபினட்டா இதுல ஒண்ணு அதுக்காக நான் கணக்கு நான் தனியார் வேலை பார்ப்பான், ஓசில பார்ப்பானா? ஓசியை பண்ண வேணாம் சார். எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்க கூடாது. நீங்க அதாவது ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் சொன்னா இது யார் வரப்போனா நீங்க சொன்ன மாதிரி தான் செக்ஷன் 25 அப்படிங்கிற கம்பெனிஸ் ஆக்ட்ல 1956 இருக்கு. அந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாம் வரும். அது இப்ப செக்ஷன் 8 இருக்கு. இப்ப 2013 கம்பெனிஸ் ஆக்ட்ல அவங்க சேரிட்டபிள் கம்பெனிகள்லாம் இதுல வரலாம் அப்படின்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் தான் இதுல நுழைய போறாங்க. நீங்க சொன்ன மாதிரி காய்கறி வியாபாரத்திலிருந்து கப்பல் வியாபாரம் பண்ற வரைக்கும் எல்லாத்துலயும் வந்தவங்க இதுல மிகப்பெரிய அளவிற்கு சேரத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்கூல் எடுத்தீங்கன்னா பணம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் பணம் பண்ணுவாங்கிற குற்றச்சாட்டு ஒண்ணு சந்தேகமே கிடையாது. ஒரு நிமிஷம் அந்த ஒரு பாயிண்ட்ல வர பாக்குறேன். அந்த ஒரு குற்றச்சாட்டு இப்ப இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் மேலேயே இருக்கத்தான் செய்யுது. அதான் இல்ல இன்னொரு யாரு இதை பண்ண போறா? என்னென்ன பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அவங்களுக்கு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்ப கம்பெனி சைடுல 2% சொல்றாங்க. அவங்க அவங்களுடைய லாபத்துல 2% எடுத்து கொடுக்கணும்னு. அந்த 2%ல இந்த ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க. அதுல இருந்தே பணம் வரும். அதாவது அவங்களுக்கு எல்லாத்தையும் அவங்களே நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி
என்னுடைய ப்ராஃபிட் அதுல 2% நான் இதுல போடலாம்னு சொல்றேன் இல்லையா? அதெல்லாம் விட்டுருங்க சார். எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு கட்டணம் கூடுதலா வசூலிப்பாங்க. அதுதான் என்னுடைய அச்சம். ஆமா, அந்த புகார் ஏற்கனவே இருக்கே. புதுசா யாரோ ஒருத்தர் பூச்சாண்டி காட்டிடுவான், ஏன் பயப்படணும்? ஏற்கனவே அந்த புகார் இருக்குது. அதுல இல்ல இன்னொரு பியூட்டி என்னன்னா, இதுதான் ஒரு மாடல் ஸ்கூல்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரு லீடரா இருக்க போறாங்க இவங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு ஸ்கூல்ல நான் சொன்னது 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் 2500 பேர். சிபிஎஸ்இல எல்கேஜில இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் 5000 பேர் ஒரு ஸ்கூல். மாதிரி பள்ளிகள்ங்கிறது ஒரு பேர் தான் சார். ஏற்கனவே கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இருக்குது, மத்திய அரசுடைய பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள் நிறைய இருக்குது, எஸ்பிஓ மாதிரியான அமைப்புகள் பண்ணக்கூடிய பள்ளிகள் இருக்குது. அந்த ஒரு பள்ளி கூட நல்லா செயல்படுதுங்கிறக்கா மற்ற பள்ளிகளுக்கு யாரும் போகாமலே இருக்கிறாங்களா? இல்ல, நான் அதை தான் நான் சொல்றேன் சார். இந்த பள்ளிக்கூடம் இதுல பியூட்டி என்னன்னா, இந்த பள்ளி ஒரு மாடலாக இருக்க போது மற்ற ஸ்கூல்களுக்கு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அவ்வளவு ஸ்கூலுக்கும் ஒரு லீடர் மாதிரி அங்க இருக்கிற டீச்சர்ஸுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவங்களுக்கு மேம்பாடு அடைவதற்கான திட்டங்கள் அதெல்லாம் போட்டுருங்க. அப்படிலாம் என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட அந்த மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நிச்சயமா மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சாதாரண ஆள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் வேண்டான்னு ஏற்கனவே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு தனியார் பள்ளிகளோட தான் இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி வரும்பொழுது ஸ்லோவா எல்லாரும் ஷிஃப்ட் ஆயிடுவாங்க இந்த மாதிரி ஸ்கூல்ஸுக்கு. இன்னும் நிறைய புற்றிசல் மாதிரி நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசு பள்ளிகள் முற்றிலுமா மூடப்படக்கூடிய அபாயம் சார். இது பழைய கல்லு புதிய முந்தைய கதை தான் சார். இது பழைய விஷயம் தான். புதிய தலையுள்ள மாதிரி பள்ளிகள் என்ற பேர்ல கொடுக்குறாங்க. இதனால் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுதே தமிழகத்தில் பார்த்தோம்னா 1866 பள்ளிகளை மூடுவதற்கு அரசு தயாராகிவிட்டது. காரணம், இன்றைக்கு பள்ளிகளிலே, அரசாங்க பள்ளிகளிலே 10 பேர் 5 பேர் என்ற மாணவர் எண்ணிக்கை குறைந்து போய், அவருடைய புகார் என்னவா இருந்ததுன்னா, உங்களுக்கு கட்டணம் வசூலிக்கிறதுல ஒரு முறைகேடு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு. இப்ப ஏற்கனவே நம்ம ஊர்ல பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, பள்ளி கட்டணத்துக்கு ஒரு முறைப்படுத்தி வச்சிருக்கோம். நம்ம எந்த கல்வி நிறுவனமாவது ஒரு அளவுக்கு மீறி கல்வி கட்டணம் வசூலிச்சா பெற்றோர்கள் புகார் சொல்ல முடியும், ஒரு நடவடிக்கை உள்ளாவாங்க. அப்ப இந்த பிரச்சனை அந்த அபாயம் இல்லாம தானே இருக்குது நம்மகிட்ட. நிச்சயமா தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு கல்வி கட்டணம் குறைந்திருக்கிறது. நியாயமான கல்வி கட்டணத்தை வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் செய்ய வேண்டியது தனியார் பள்ளிகள் செய்து கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தால் செய்ய முடியாதை தனியார் பள்ளிகள் செய்து கொண்டிருக்கிறது. 55,000 அரசு பள்ளிகள் இல்லாததை இன்றைக்கு 10,000 தனியார் பள்ளிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தனியாருடைய பங்களிப்பு இல்லாமல் இன்றைக்கு இந்தியாவில் யாரும் எதையும் செய்துவிட முடியாது. சாலைகளாகட்டும், மருத்துவமனையாகட்டும், கல்வி நிலையங்களாகட்டும், தொழிற்சாலைகளாகட்டும், எதுவானாலும் இன்றைக்கு தனியார் பள்ளிகள் பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. அவங்க சொல்றாங்க, தொழிற்சாலை நடத்துங்க, ரோடு போடுங்க, பள்ளிக்கூடத்தை அரசாங்கத்தை விடுங்க. அரசாங்கத்தால் தனியார் பண்றாங்க. இன்னைக்கு ஏரோப்ளேன் எடுத்துக்கோங்க, எல்லாமே கப்பல் கட்டு துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் எல்லா வியாபாரம் எல்லாமே கல்விங்கிறது அடிப்படை உரிமை. இருக்கட்டும் அவர்கள் செய்ய முடியாது. தமிழகத்தில் இல்ல, இந்தியாவில் எங்க வேணாலும் அரசாங்கம் கல்விக்காக செலவழிக்கிற விஷயத்தை தனியார் பள்ளியில் கொடுத்து பார்க்கட்டும், இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு தனியார் கல்வி நிலையங்கள், கல்லூரிகள் எல்லாமே தான் இன்னைக்கு சிறப்பா இருக்குது. அரசாங்கம் அந்த அர்ப்பணிப்பு உணர்வு இல்ல. அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிற செலவு வீணாகி கொண்டிருக்கிறது. எனவே அர்ப்பணிப்பு உணர்வோடு எல்லோருக்கும் எல்லாம் தரமான கல்வி கிடைத்திட வேண்டும் என்றால் இன்றைக்கு தனியார் பள்ளிகளின் தனியார் பங்களிப்பு இல்லாமல் எதுவும் செய்திட முடியாது. தனியார் பங்களிப்பு இல்லாமல் எதுவும் செய்திட முடியாது. இதுல அரசு பள்ளிகளில் கூட சேரக்கூடிய 40% தாண்டி, அரசு பங்களிப்பாளர்களுடைய 40% தாண்டி 60% மாணவர்களை தனியார் நிறுவனங்கள் சேர்க்கலாம். அந்த மாணவர்களுக்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்பது பற்றிய சீலிங், அது பற்றி வரையறை உச்ச வரம்பு இருப்பதாக தெரியவில்லை. அப்படியானால் தனியாருடைய கைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கணும், கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கணுமா என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றி விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மாதிரி பள்ளிகள் திட்டம் வரவேற்க தகுந்ததா என்பது பற்றி இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் நான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு பேராசிரியர் முத்துக்குமரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இடைவெளிக்கு முன்னாடி கேட்ட கேள்விதான். இதுல ஒரு அச்சம் பொதுவாக என்ன எழுதுன, நம்ம அந்த தனியார் நிறுவனங்கள் சேர்க்கக்கூடிய 60% மாணவர் சேர்க்கைக்கு எந்த கட்டண வரையறையும் சொல்லப்படல. 40% மாணவர்களுக்கான கட்டணத்தை செலவை அரசே கொடுத்துன்னு உறுதியாயிருச்சு. இந்த 60% மாணவர்கள் நீங்களே சேர்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ஆனா எப்படி சேர்ப்பாங்க, அதற்கான கட்டணம் என்னவா இருக்குங்கிற பற்றி வரையறை. இந்த அச்சம் மற்ற மாநிலங்களுக்கு வேணா ஒரு இருக்கலாமே தவிர தமிழகத்தில் இந்த அச்சம் தேவையா? ஏன்னா நம்ம ஏற்கனவே பள்ளி கல்வி கட்டண நிர்ணய குழு இருக்குது நம்மகிட்ட. அவர்கள் ஒரு சீலிங் வச்சு, ஒரு உச்சவரம் வச்சு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தையும் ஆய்வு செய்யறாங்க. அது மாதிரி இந்த பள்ளிகளுக்கும் ஒரு உச்சவரம் நிர்ணயிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லையா? இல்ல, ஏற்கனவே இப்ப சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் இல்ல. அதே மாதிரி இல்லாம இருந்தது இல்லன்னு சொல்லி உரிமை கொண்டாடினாங்க, எங்களுக்கு இதெல்லாம் பொருந்தாதுன்னு. ஆனா உயர்நீதிமன்றம் சென்று அவங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது வந்துருச்சு. சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அது பொருந்துங்கிறது அந்த அடிப்படையில் இதுக்கும் சேரலாம். அப்ப அந்த நம்ம கல்வி கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுகிற அச்சம் தேவையில்லை தானே? இல்ல, வரலாம்.
அந்த அந்த சட்டத்தை இவங்களுக்கும் கொண்டு வரலாம், கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஆனா இவங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஸ்கீமாக வருது. அதனால இவங்களுக்கு எப்போ வேணாலும் இவங்க போய் மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வரவங்களும் பெரிய ஆட்களுங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டோம். அதனால இவங்க பெரிய ஆட்களை தவிர ஒன்லி அவங்க மட்டுமே வர போறாங்கிறது கிடையாது. இல்ல அவங்களே தவிர அவங்க என்ன செய்வாங்க, இதுல எல்லாம் ரிலாக்ஸேஷன் கேட்டு வாங்குவாங்க. வாங்கினாங்கன்னா அது மாடலாகவும் மற்றவங்களுக்கும் வந்துடும். இதை தவிர நான் அடிப்படையாக 2 பாயிண்ட்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இதெல்லாம் விவரங்களுக்குள்ள போறோம். அடிப்படையாக பாத்தீங்கன்னாக்கா, ஒன்னு கல்வி முதல்ல ஸ்டேட் சப்ஜெக்டா தான் இருந்தது. மாநில 75ல பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தாங்க. இது தவறான நம்ம ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கேட்டு நம்ம அதை திருப்பி கண்டிப்பாக மறுபடியும் அது மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். அது ஒரு பெரிய விவாதமான விஷயமா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ஜம்மு காஷ்மீர்லயும் அஸ்ஸாம்லயும் தமிழ்நாட்டிலயும் ஒரே விதமான இது கொண்டு வர முடியாது. உங்களுக்கு மாத்தி மாத்தி தான் செய்யணும். ரெண்டும் சேர்ந்து பொருந்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவன் நிலைப்பாடா இருக்குது. மாநிலத்துக்கு ஒரு முன்னுரிமை உண்டு. ஆனா ரெண்டுக்கும் மத்திய அரசுக்கும் மாநில சர்ச்சை வரும்போது மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியா இருக்குங்கிறது தான் இன்னைக்கு நிலைப்பாடா இருக்குது. நம்ம பொதுப்பட்டியல பார்க்கும்போது பொதுப்பட்டியல்ல இருந்தாக்கா அது சட்டப்படியே என்னன்னாக்கா, பொதுப்பட்டியல்ல இருக்கிறது அவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த சட்டம் எல்லாருக்கும் பொருந்தும். அதை மீறவே முடியாது யாரும். நமக்கு கன்கரண்ட்ங்கிறது கிட்டத்தட்ட இஸ் ஆஸ் குட் அஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பவர் தான். ஏன்னாக்கா அவங்க செய்ததை வேற யாரும் மீற முடியாது. அதனால அது கண்டிப்பாக கல்விங்கிறது மாநிலத்துல தான் இருக்கணும். இதை தவிர இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி கேட்ட இன்னொரு நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுல இப்ப மாநில அரசோட உரிமை பறிபோகுதுன்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபீல் பண்றீங்க, பிரின்ஸ் கஜேந்திர பாபு மாதிரி கல்வியாளர்கள் சொல்றாங்க. ஏற்கனவே உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லாம் இருக்கு, தனியார் நிறுவனம் இருக்குது. அவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துக்கு அரசாங்கம் நிதி உதவி கொடுக்குது. கிட்டத்தட்ட வெறும் ஒரு பைனான்சியலா மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் இது. அப்ப அது ஏற்கனவே ஒண்ணு இருக்குதுங்கும் போது நீங்க திடீர்னு இப்ப உரிமை போயிருச்சு அது போயிருச்சு சொல்லி மாநில அரசோட உரிமைக்கு இங்க என்ன இருக்குது? மத்திய அரசு நிதி தான் கொடுக்குது, மாநில அரசு தான் இடம் தேர்ந்தெடுக்க போது. மாநில அரசுக்கு பாடத்திட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கு உண்டு, ஆசிரியர்கள் தேர்வுல மாநில அரசுக்கு முக்கியமான பங்கு உண்டு. இதெல்லாம் வரையறுச்சிருக்கு. அதுலயே நீங்க பாடத்திட்டம் தீர்மானிக்கும் போதும் நீங்க அதுல ஒண்ணு மறந்துடுறீங்க. எத்தனை நாளைக்கு அது அந்த கன்கரண்ட் சப்ஜெக்ட்ல இருக்குதோ, இருக்கிற வரைக்கும் அவங்க திடீர்னு ஒரு நாள் நினைச்சு இதுதான் எல்லாரும் படிக்கணும்னு சொன்னாக்கா கூட சிலபஸை கூட முழுமையா மாற்ற முடியும். இதுதான் இதுல இந்த சிலபஸை பத்தி நான் ஒண்ணு முக்கியமா சொல்லிடுறேன். இந்த உலகத்திலேயே எந்த ஒரு நாட்டிலையும் வரலாறு இப்படி மக்களுக்கு எதிரானது கிடையாது. அந்த நாட்டு மக்களை தாழ்த்துகின்ற வரலாற்று பாடத்திட்டம் இந்த ஒரு நாட்டில் தான் இருக்குது, வேற மற்ற நாட்டில் தான் கிடையாது. இது எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. இது ஒரு தவறான ஏதோ ஒரு பொய்யா பிரிட்டிஷ்காரன் எழுதி வச்சுட்டு போன வரலாற்றை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதனால ஆமா அந்த வரலாற்றை நம்ம மேல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இன்னும் மோசமாக மாற்றுவதற்கு வழிகள் இருக்குது. இப்ப கூட அந்த திட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கில இது ஹிந்தின்னு 2 தான் இருக்குதே தவிர மற்ற மொழிகளை பத்தி பேச்சே இல்லை. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது கமர்ஷியலைசேஷன் கூடாதுன்னு கல்வியில சொல்றோம், எல்லாரும் பேசுறோம், அவங்கள இருந்து கடைசி வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இதுல இப்ப செய்யறது அத்தனையும் கமர்ஷியல் வேர்ட்ஸே. என்ன பிபிபிங்கிறது கமர்ஷியல் வேர்டு, அதை கொண்டு நீங்க உள்ள பூத்துறோம். அந்த வார்த்தைகள் எல்லாமே கமர்ஷியல் வேர்ட்ஸ். இதெல்லாம் எதுவுமே அகாடமிக் வேர்ட்ஸ். நீங்க சொல்றீங்க திரு நந்தகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி தனியாருடைய பங்கு. நீங்க உங்களுடைய கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே ரொம்ப வரவேற்க தகுந்தது. ஆனா நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையும் அரசாங்கமே ஏற்று நடத்தணும் அப்படின்னா அரசாங்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில சாத்தியமான விஷயமாவா இருக்குது? முடியாது. 2 குரல்கள் உங்களுக்கு எதிராக பள்ளிக்கூடம் நடத்தலாம், அது வேற விஷயம். பள்ளிக்கூடம் நடத்தலாம், இல்ல பள்ளிக்கூடம் நடத்தலாம். நீங்க எத்தனையோ தடவை எடுத்து காமிச்சிட்டோம். நம்ம கார்பரேஷன் கிட்டேயே 250 கோடி ரூபாய்க்கு மேல கல்வி நிதி இருக்குது, அது உபயோகப்படுத்த மாட்டேங்குது. நம்ம கார்பரேஷன் இதெல்லாம் நாங்க எடுத்து எல்லாரும் காமிச்சிருக்கோம். மாநகராட்சி பள்ளிக்கூடத்துக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் பல லட்சங்கள் செலவு பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இருந்தும் பயன்படுத்துறது இல்லை. 120 கோடி ரூபாய் லைப்ரரி ஃபண்ட் இருக்கு, அதை பயன்படுத்தலீங்க. 20,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு செலவு பண்ற, அது இன்னும் முழுமையா அடையல. இன்னும் சொல்லணும்னா நான் புத்தகம் எழுதுறேன். 4 வருஷமா போய் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் புத்தகமே வாங்கல, நூலகங்களுக்கு புத்தகமே வாங்கல நூலகத்துக்கு. இல்ல அதான் நிதி இல்லாத காரணமா, நிதியை பயன்படுத்தாத காரணம். அதுதான் அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பார்வை. பாத்தீங்கன்னா நிதி நம்மளால செலவழிக்க முடியல, அடிப்படையான கட்டமைப்புகள் பண்ணணும். அதாவது நிதி இல்லாம இருக்கிறது வேற, நிதி பயன்படுத்தாம இருக்கிறது.
சார் நீங்க இப்ப ஆரம்பிக்கும் பொழுது இப்ப ஒரு கேள்வி கேட்டீங்க, பணம் எவ்வளவு வரப்போகின்றது, இங்க ஃபீஸ் பிக்சேஷன் அப்படின்னு. அந்த ஃபீஸ் பிக்சேஷன்லாம் வெறும் ஹம்பக் சார். ஏன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் எந்த ஸ்கூல் வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், 60,000 ரூபாய்க்கு குறைஞ்சு எல்கேஜி கிடையாது. ஏன்னா என்னுடைய பேரன் நான் கொண்டு போய் நான் ஒரு பள்ளிக்கூடத்தை சேர்க்கணும்னா அவங்க குறைஞ்சது நீங்க இவ்வளவு கட்ட முடியுமா, இவ்வளவுதான் நான் ஃபீஸ் கொடுக்க முடியும், இவ்வளவுதான் அபிஷியலா சொல்ல முடியும் என்று மிக தெளிவாக ஒரு பள்ளிக்கூடத்தை சொல்லுகின்றேன். அந்த கணக்கில் வச்சா பிகாஸ் ஐ அம் ஆல்சோ கமர்ஷியல் மேன் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் தமிழ்நாட்டில் நம்ம அன்றாட நம்ம தொலைக்காட்சியில் செய்தி பார்க்கிறோம், பள்ளிக்கூடங்கள் மீது பெற்றோர் புகார் தெரிவித்து அந்த பள்ளிக்கூடம் நடவடிக்கை எடுக்கப்பட கண்ணால பாக்குறோம். அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க சார், இந்த மாதிரி பெரிய பள்ளிக்கூடங்கள் எடுக்க மாட்டாங்க சார். ஏன்னா யாரும் போய் கம்ப்ளைண்ட், எனக்கு இடம் கிடைச்சா போறோம், கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பண்ண மாட்டாங்கன்னு வேற விஷயம். இல்ல வெயிட் அ மினிட், அது மேல இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு ஒரு விஷயம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நான் 60,000 ரூபாய் கணக்கு, நம்ம பிகாஸ் ஐ எம் ஆல்சோ பினான்சியல் கை, 60,000 ரூபாய் நான் எனக்கு ஒரு பையனுக்கு நான் 2500 1500 பேருக்கு வந்ததுன்னா ஒரே வருஷத்துல பே பேக் பீரியட். எனக்கு ஒரே வருஷத்துல நான் போட்ட பணம் 11 கோடின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பணம் ஒரே வருஷத்துல நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கிடுவோம். நான் இந்த ஒரு பாயிண்ட் அவர் சொல்ற மாதிரியே ஒரு பையனுக்கு 60,000 ரூபாய் வாங்குறாங்க, நடைமுறையில் இருக்கு அப்படின்னா எல்லா பள்ளிக்கூடமும் வாங்கிட்டு இருக்கிறா. உண்மையிலே அப்படி வாங்கக்கூடிய நிலையை அடையணும்னா சென்னையில சில பள்ளிகள் செய்யலாம் சார், எல்லா பள்ளிகளும் செய்யல, அது சட்ட விரோதம். அவர்கள் மீது புகார் தந்து கொண்டிருக்கிறார்கள், கமிட்டி நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே பெற்றோர்களா விரும்பி போய் தான் அங்க சேர்த்துறாங்க, யாரும் எந்த பள்ளி நிர்வாகியும் போய் அவரை கையை பிடிச்சு காலை பிடிச்சு கூட்டு வரது இல்லையா. ஏன்னா பெற்றோர்களுக்கு தெளிவாக நான் விரும்பி வர்றேங்கிறக்கா நீங்க புதகுலியில் தள்ள முடியாது, தவறு செய்யக்கூடியவர்கள் யார் என்று அரசு அடையாளம் கண்டு கொண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு வேண்டுகோள். ஒரு சில பள்ளிகள் செய்கிற தவறுகள் சின்ன சின்ன அவரும் கூட ஒரு பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. அவர் என்ன சொல்றாரு, சின்ன சின்ன பள்ளிக்கூடம் மேல நடவடிக்கை இருக்கலாமே தவிர பெரிய பெரிய நிறுவனங்களாக வளர்ந்து விட்ட பள்ளிக்கூடங்கள் மீது எந்த நடவடிக்கை எடுப்பதில்லை. அதுக்கு நிச்சயம் அவர் சொல்றது உண்மைதான். சென்னையில சில பள்ளிக்கூடங்கள் பெரிய தமிழ்நாடு சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் 60,000 ரூபாய் நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் கமிட்டி என்ன செய்யுது? இல்ல வெயிட் அ மினிட். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், இன்னொரு விதத்துல எனக்கு பணம் வர போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது அகாடமிக் ஆக்டிவிட்டி. மற்றபடி பாத்தீங்கன்னா வொகேஷனல் ட்ரைனிங், அடுத்தது ஸ்கில்ஸ் ட்ரைனிங், அப்புறம் மற்ற விதமான எஜுகேஷனல் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் பண்றதுக்கு நான் தனியா வாங்கிக்கலாம். சோ எனக்கு ஒரு வருஷத்துக்கு நான் போட்ட பணம் எனக்கு திரும்பி வந்துட போறது 60,000 ரூபாய் கணக்கில் வச்சு நான் என்னுடைய கோட்டால இருக்கக்கூடிய பையன்கிட்ட வாங்கினது, மீதி இருக்கிறது கவர்மெண்ட் கொடுக்குற பணம் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு இதை விட பிரமாதமான ஒரு பிசினஸ் எதுவுமே. அதோட ஒரு பெரிய கவலை இருந்துச்சு. நான் திரு நந்தகுமாரோட கேட்க விரும்புறேன். அதாவது இந்த பள்ளிக்கூடங்களை பள்ளிக்கூட நேரம் தவிர அங்க இருக்கக்கூடிய வளாகங்கள், அங்க இருக்கக்கூடிய மைதானங்கள், அங்க இருக்கக்கூடிய அரங்கங்களை நீங்க வேற விதமான வர்த்தக பயன்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஏற்கனவே நம்ம சமீபமா பார்த்தோம், சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நூலக பக்கத்துல அரங்கத்தை ஒரு திருமணத்துக்கு விட்டுருந்தாங்க. அங்க இருந்த சத்தத்தின் மூலமா அங்க மாணவர்கள் படிக்க முடியாம போனாங்க, படிக்க வந்தவங்க படிக்க முடியாம ஒரு புகார் ஒன்று எழுந்தது. இப்போ பள்ளிக்கூடத்தை நீங்க வேற கமர்ஷியல் பயன்பாட்டுக்கெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சலாம் போச்சுன்னா அவன் காலைல 9 மணி வரைக்கும் நிகழ்ச்சி இருக்குமா, கட்டு பிரிக்கலாமா, கட்டடத்தை எடுக்கலாமா, மாத்தி மாத்தி போவான். இது ஒரு சரியான ஏற்பாடு, வர்த்தக நோக்கம் தான் பிரதானப்பட்ட. அது தவறு, அது செய்யக்கூடாது. விடுமுறை காலங்கள் மட்டும் செய்யணும். அது விடுமுறை காலங்கள் மட்டும் செய்யறாங்க. விடுமுறை காலம் சொல்ல பள்ளிக்கான பயன்பாடு தவிர மற்ற நேரங்கள் சொல்றாங்க. நீங்க சாயந்தரமா வச்சுக்கலாம். இது அவருடைய அபாயம் என்ன பாத்தீங்கன்னா, 4 மணிக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சதுன்னு விளையாட்டு பீரியடுங்கிற அவசியமே இல்லாம போயிடலாம். 4 மணிக்கே நீங்க அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க காசு வாங்குவாங்க. டெஃபினட்டா நிச்சயமா அது தவறுதான். அது சம்பந்தப்பட்டவங்களுமே நடவடிக்கை எடுக்கணும். அது மாதிரி அனுமதிக்க கூடாது. அதெல்லாம் பள்ளி வளாகத்தில் பள்ளி சம்பந்தமான காரியங்கள் மட்டும் நடக்கணும். இந்த மாதிரி வியாபார ஸ்தலங்களாக மாற்றுவது தடுக்கப்பட வேண்டும் சார். அது டெஃபினட்டா தடுக்கப்படணும். அதுல ஒண்ணு எனக்கு சந்தேகமே கிடையாது. அது அவங்களுக்கு தான் அப்பர் ஹேண்டா போய் நிக்குது. எனக்கு என்ன அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு பக்கம் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பணத்தை கொண்டு போய் போட்டு பில்டிங்கை கட்டிட்டேன். எனக்கு திரும்பி கவர்மெண்ட் பணம் வந்துருது. ஒரே வருஷத்துல 60,000 ரூபாய் மினிமம் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாலே எனக்கு நான் போட்ட பணம் அந்த 11 கோடி ரூபாய் வந்துட போறது. சோ எனக்கு ஒரே வருஷத்துல இதை விட எனக்கு பிரமாதமான பிசினஸ் என்ன சார்? 60,000 மினிமம் ஒரு முறை சொல்லிட்டு இருக்கீங்க. மாதிரி பள்ளிகள் வேணுமா வேணாமான்றதா சார் பிரச்சனை. அதை பத்தி மட்டும் பேசுவோம் சார். பணம் வந்துட போறது. ரெண்டாவது பாயிண்ட், இட் கேன் பி இடத்தையும் மற்ற ஃபெசிலிட்டிஸையும் மற்ற பர்பஸும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதும் இருக்கு. அப்ப எனக்கு அடிஷனல் ரெவென்யூ. சோ ஐ எம் இன் a win-win situation. ஸ்கூல் நடத்தும் போது சந்தோஷம், ஸ்கூல்ல முடிஞ்ச பிறகு மற்ற ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்றதுக்கு சந்தோஷம். தனியார் நிறுவனங்கள் லாபமடையறதுக்கான ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். தனியார் நிறுவனங்கள் லாபமடையறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு புகார் எழுது. ஆனா இன்னொரு விஷயமா நம்ம பார்த்தோம், இன்னொரு மறுபக்கம் பார்த்தோம்னா பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் கூட
அதில் என்னுடைய குழந்தையெல்லாம் சேர்க்க முடியவில்லை என்ற ஏக்கம் ஏழைகளுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இது போன்ற மாதிரி பள்ளிகளில் அதற்கான வாய்ப்பு 40% குழந்தைகள் ஏழை எளிய குடும்பத்திலிருந்து 40% குழந்தைகள் சேர்க்க முடியும். அப்ப நல்ல பள்ளிக்கூடங்கள் சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை அரசே ஏற்படுத்தி தரவில்லையா? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே, மாதிரி பள்ளிகள் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மாதிரி பள்ளிகள் திட்டம் வரவேற்க தகுந்ததா என்பது பற்றி இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சி நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு நந்தகுமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு வர விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி பற்றி, இந்த பொருள் பற்றி, இந்த விவாதம் பற்றி மக்களுக்கு இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் தேவையா தேவையில்லையா, மக்கள் என்ன நினைக்கிறார் என்பதை குறுஞ்செய்தி மூலமாக கேட்டிருந்தோம். மக்களுடைய கருத்து, இந்த மாதிரி பள்ளிகள் பற்றிய மக்களுடைய கருத்து என்னவாக இருந்தது இப்போது பார்க்கலாம். இதுபோன்ற மாதிரி பள்ளிகள் தேவை வேண்டும் என்று 27% மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மாதிரி பள்ளிகள் தேவையில்லை, மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய மாதிரி பள்ளிகள் தேவையில்லை என்று 41% பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தேவை, ஆனால் சில திருத்தங்கள் முக்கியமாக தேவை. திருத்தங்களுடன் இந்த திட்டத்தை கொண்டு வரலாம் என்று 32% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். திருத்தம் தேவை என்று 32% பேரும், தேவையே இல்லை இந்த திட்டம் தேவையில்லை 41% பேரும், இதுபோன்ற மாதிரி பள்ளிகள் தேவை என்று 27% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு நந்தகுமார் அவர்கள் தான் இதை கொண்டு போக விரும்புகிறேன். பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா தேவையில்லை அப்படிங்கிறத தான் கருத்தா இருக்கு. நீங்க இது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டம் சொன்னீங்க. அப்புறம் கொண்டு வரதா இருந்தா கூட கொஞ்சம் திருத்தங்களோட கொண்டு வரணும். இப்ப இருக்கக்கூடிய ஆசிரி ஸ்டேட்டஸ்ல கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இது தனியாருக்கு தான் சாதனம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது பொதுமக்களுடைய அச்சமா இருக்கிறது. இன்னமும் நீங்க உங்களுடைய கருத்துல உறுதியா இருக்கு. திருத்தம் தேவை, நானும் தேவைதான். மாதிரி பள்ளிகள் தேவை, அதன் மூலம் போட்டி பெருகும், நல்ல கல்வி கிடைக்கும், இந்தியா முழுக்க ஒரே மாதிரி கல்வி கிடைக்கும். நீங்க அந்த 32% மக்களோட இருக்கீங்க. நிச்சயமா ஏனென்றால் அது பெரிய பெரிய பணக்கார ஏகபோக முதலாளிகளுக்கு சொந்தமாகிவிடக் கூடாது. 10 ஆண்டுகள் கழித்து அதை அந்த பள்ளிகளை கபலீகரம் செய்து கொள்ளக்கூடாது. அவர்களே கட்டணத்தை நிர்ணயித்துக் கொண்டு ஏதேச்சதிகாரமாக கட்டணத்தை நந்தகுமார் மாதிரி நடுத்தர பணக்காரர்கிட்ட போயிடணுமா? இல்ல, அப்படி எல்லாம் கிடையாது. நிச்சயமா பொதுவா எல்லோருக்கும் கல்வி, தரமான கல்வி கிடைக்கணும், ஏழைகளுக்கும் கிடைக்கணும், இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். அதற்கு திருத்தங்களோடு இந்த சட்டத்தை அமுல்படுத்தினால் சாத்தியப்படும். இதுலதான் உங்களுடைய பார்வை பாத்தீங்கன்னா மக்களுடைய ஒரு தீர்ப்பு ஒரு தங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கறத வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. 41% பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க, 32% பேர் வேணும். ஆனால் கவனமா நம்ம விவாதத்தை பார்க்கும்போது திருத்தங்கள் நிறைய தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு சார்? இப்ப 2-3 விஷயம் சொல்ல விரும்புறேன். ஸ்கூல்ஸ் ஒருத்தர் எவ்வளவு ஸ்கூல் நடத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்ல 20 ஸ்கூல் நடத்தலாம், ஒரு இந்தியா முழுவதுக்கும் பாத்தீங்கன்னா 50 ஸ்கூல் வரைக்கும் நடத்தலாம் அப்படின்னு. சோ இதுல கார்ட்டல் ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், நீ கொஞ்சம் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு இவங்க பங்கு போடுறது அதீதமான கற்பனையே கிடையாது. ஐ எம் நாட் டாக்கிங் ஆஸ் ஒரு மனசுல ஏதோ இமேஜினேஷன்ல ஒரு நிமிஷம். ஒரு தனியார் ஒரு பள்ளிக்கூடமே கூடுதலான கட்டணத்தை வசூலிக்க முடியும் அப்படிங்கும் போது இவங்க 20 பேர் அவங்க ஒரு 20 சேர்ந்து பெருசா பண்ணி அப்படி ஒரு பெரிய என்ன சார்? நான் சொல்ற செக்ஷன் 8ல கம்பெனிஸ் ஆக்ட்ல கம்பெனி ஆரம்பிக்கலாம், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கலாம் போது எவ்வளவு பெரிய 25 கோடிங்கிறது இட் இஸ் நதிங். இல்ல அது புரியுது. இல்ல இவங்க ஒரு கார்ட்டலா பண்ணி இவங்க ஒரு பெரிய ஒரு சிண்டிகேட் அமைச்சு தான் பண்ணுங்கிற அவசியம் இல்லையா? சிண்டிகேட் அமைச்சா மத்த யாராலையுமே வர முடியாத என்பதை சொல்ல விரும்புறேன். அது நான் இப்ப அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணும், அதுல ஒன்று வேணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, இந்த 3500 ஸ்கூல் இருக்க அது என்ன பிரமாதமா இருக்க போறதில்ல. அது கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து மூடுறாங்களோ அது மாதிரி இதுவும் மோசமா போடுங்கிறது என்னோட கருத்து. ஏன் சொல்றேன்னா, கருத்தா சாபமா தெரியலையா? சாபமே இல்ல, நான் ரியாலிட்டியே பேசுகின்றேன். ஏன்னா ஆல்ரெடி 74 ஸ்கூல் கர்நாடகால அப்படி இருக்கு. அரசாங்கம் 3500 இருக்கு இல்லையா, அதுல 74 ஸ்கூல் இருக்கு. 74 ஸ்கூல் வெறும் தண்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ரிப்போர்ட் வருது. சோ 3500 ஸ்கூல் பிரமாதமா நடக்க போகின்றதா? அது எப்ப எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன இருக்கோ அது போலதான் இந்த கேந்திரிய வித்யாலயம் நல்லா நடந்துட்டு இருக்கு. ஆனா அது கூட இல்லாம ஏதோ பேருக்காக கேந்திரிய வித்யாலயா மாதிரி தான் இதோட அடிப்படை கட்டமைப்பே வச்சிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி இப்ப நான் சொல்றது கர்நாடகால 74 ஸ்கூலை பத்தி பேசுறேன். அதுல இல்லை என்று அங்க இருக்கிற மக்களை கவலைப்படுறாங்க. அந்த பெசிலிட்டிஸ் சரியா இல்ல. ஆதர்ஷ வித்யாலயான்னு நீங்க பேரை சொல்லாதீங்க, அது வெறும் சாதாரணமான ஸ்கூலா தான் போயிடுது அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க சொல்ல முடியாது. கடைசியில இதையும் சேர்த்து இந்த மீதி இருக்கக்கூடிய 3500 கூட பிரைவேட்டா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. திரும்ப வரேன், திரு முத்துக்குமாரோட கேட்க விரும்புறேன். நம்ம ஏற்கனவே இது போன்ற வேற சில அச்சங்கள்லாம் எழுப்பி ஹிந்தி திணிக்கப்படுது, வேற கலாச்சாரம் கொண்டு வரப்படும் சொல்லிட்டு தான் நவோதயா பள்ளிகள் நம்ம விட்டோம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல.
அது மாதிரி இதையும் நம்ம தவிர்த்துற போறோமா? நம்முடைய அச்சம் வந்து அதீதமானதா இல்ல வந்து இயல்பானது? வரவேற்க வந்து ஒரு விஷயங்கள் வரும்போது மக்கள் 32% மக்கள் தெரிவித்திருக்க மாதிரி ஒரு திருத்தங்களோட நம்ம இதை கொண்டு வரலாம், வரவேற்கலாங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரக்கூடாதா? இந்த திருத்தங்கள்னு நம்ம சொல்லும் பொழுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையில் அது ஃபண்ட்ஸ் கொடுக்கணும். எனக்கு இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஃபண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஸ்டேட்டுக்கு கிடைக்கிறதுலாம் குறைச்சலாக இருக்குது. அதனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட வர ஃபண்ட்ஸை கொடுக்கறது டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் என்ன செய்யணுங்கிறத இட் மஸ்ட் பி லெஃப்ட் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட். மாநில அரசு அந்த உரிமை இருக்கணும். அந்த மாநில அரசுக்கு அந்த முழு உரிமையை கொடுத்தாங்கன்னா அது சரியான, கொஞ்சம் பரவாயில்ல, சரியான போக்காக்கும். எனக்கு அவங்க பணம் மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இதுல பாத்தீங்கன்னாக்கா யூனிவர்சிட்டி எஜுகேஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய பள்ளிக்கூட கல்லூரிகள் நடத்திக்கிட்டு இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம் எல்லாம் வந்து பணம் கொடுக்கறது தான். என்ன கொடுக்கறதுங்கிறத தீர்மானம் பண்ணி கொடுக்கறாங்களே தவிர என்ன செய்யறதுங்கிறத பத்தி கவலைப்படல. சிலது செய்யலாம், சிலது செய்யறதுக்கு நான் பணம் கொடுக்கறேங்கிறாங்க. அது மாதிரியான ஸ்கீமா இருந்தது. இந்த திட்டத்தை எஸ்எஸ்ஏ ஸ்கீம், ஆர்எம்எஸ்ஏ ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பல ஆயிரம் கோடி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கொடுக்குது. அதுவே சக்சஸ் ஆச்சுன்னா இல்லைங்க. இன்னும் போதிய ஆசிரியர்கள் இல்லை, கட்டிடம் இல்லை, கழிப்பறை இல்லை, குடிநீர் இல்லை, மின்சார வசதி இல்லை, பல விஷயங்கள் இல்லை, நல்ல கல்வி இல்லை. எனவே மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற நிதியை மாநில சர்க்கார் கொடுத்து அங்கே அதற்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டு அங்கேயே இல்லை. தனியார் கல்வி நிறுவனங்கள் எல்லாமே இருக்குதா? தனியார் கல்வி நிறுவனங்கள்ல யூனிஃபார்மும் ஷூவும் கொடுத்துட்டோம்னா ஒரு தனியார் பள்ளிகள் குறை சொல்லாதீங்க. தனியார் பள்ளிகள் ஒரு நிமிஷம், தனியார் பள்ளிகள் கொடுத்தங்கட்டிங்க இந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு தேர்வு முடிவுகள் என்ன? 97% தனியார் பள்ளியுடைய ஆதிக்கம். தனியார் பள்ளிகள் தான் ரிசல்ட் கொடுக்குறாங்க. அவங்க தான் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அது பார்க்கணும். வேற மாதிரி போயிடும். நம்ம வந்து தேர்ச்சி வீதம் இருக்கு. தனியார் பள்ளிகளுக்கு கட்டிடங்கள் எடுத்துக்கோங்க, விளையாட்டு எடுத்துக்கோங்க, போட்டிகள் எதுன்னு எடுத்துக்கோங்க, எல்லாத்திலும் அவங்க தான். நீங்க என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப வந்து பள்ளிக்கூட நேரம் தவிர மற்ற நேரங்கள்லாம் வந்து நம்ம வந்து வேற அம்சங்களுக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம், ஒரு வர்த்தக நோக்கத்துக்காக பயன்படுத்திக்கலாம். பண்ணலாம். சனி ஞாயிறு என்ன பண்ணுவாங்க? அவங்க சொந்த கல்யாணம் இருக்கும் பண்ணுவாங்க. நீ அது ஏதோ எல்லாரும் செய்யவில்லை, யாரும் 1000 ஒருவர் செய்கிறார்கள். அது எல்லாரும் செய்யறது. இதுல ஒரு வாய்ப்பே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து அப்படின்னு அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா வொகேஷனல், எஜுகேஷனல் ரிலேட்டட் எல்லாத்தையும் நான் ஒரு பிரமாதமான ஒரு MBA ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ட்ரைனிங் பிளேஸா கொண்டு வரலாம். அதுக்கு நான் உங்கள்கிட்ட எக்கச்சமா சார்ஜ் பண்ண 60,000 ரூபாய். இப்ப எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அது எஜுகேஷன் சம்பந்தப்பட்டதா? நான் அதை ஜம்முன்னு யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். நான் பணத்தை யூஸ் பண்ண அதுல எனக்கு பண்றதுக்கு வழி இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட், பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு எல்லாம் எப்படி பணம் கொடுக்க போறாங்கன்னா பேஸ்ட் ஆன் தேர் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறான். இங்கிலீஷ் நல்லா பேசுறா, அவங்க ரிசல்ட் நல்லா காமிக்கிறாங்களா, நல்ல ஒரு செக் பாயிண்ட் தானே. அதெல்லாம் இல்ல நான் சொல்லவே இல்லை. அதனால டெஃபினட்டா இதுல யார் சக்சஸா இருக்க போறாங்கன்னா இந்த பிரைவேட் பார்ட்டிசிபேஷன், இந்த பிரைவேட் பீப்புள் இருக்காங்க, யார் நல்லா பண்ணுவாங்க, பணத்தை வாங்கிடுவான். இந்த மாதிரி நல்லா பண்ணுவாங்க சொல்ல மாட்டீங்க, பணத்தை வாங்கிடுவான், பணத்தை வாங்கிடுவாங்க சொல்லி நல்லா பண்ணாதான் பணம் போகும். நல்லா பண்ணுவாங்க தான் நான் சொன்னேன். நல்லா அதனால வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் டெஃபினட்டா கிடைச்சிட போறது, அதுல ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு 3500 பள்ளிக்கூடங்கள் இந்த கர்நாடகால இருந்த நான் கேஸ் சொன்னேன். இந்த மாதிரி ஆச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல்ஸையும் யாராவது ஆளை பார்த்து அவங்ககிட்ட பிரைவேட்டா தள்ளி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இரண்டு பக்கமான அச்சங்கள் இருக்கிறது. அரசு முழுக்க ஏற்று நடத்தக்கூடிய 3500 பள்ளிக்கூடங்களும் கூட ஆபத்தான நிலை நோக்கி சென்றடையலாம். 2500 பள்ளிக்கூடங்கள் தனியார் பங்களிப்போடு நடத்தப்படுகின்றன. அதில் தனியாருடைய ஆதிக்கம், வர்த்தக நோக்கம் அதிகமாக இருக்கும் என்ற அச்சம் இருக்கிறது. இந்த மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய மாதிரி கல்வி திட்டம் கல்வி திட்டத்தில் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வருமா அல்லது பெற்றோர் மத்தியில் ஒரு கிளர்ச்சியை கொண்டு வருமா என்பது 10 ஆண்டுகளில் இந்த நிறுவனங்கள் அடையக்கூடிய வளர்ச்சியை பொறுத்து இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த திரு முத்துக்குமரன் அவர்கள், திரு ராமசுப்ரமணியம் அவர்கள், திரு நந்தகுமார் அவர்கள் 3 பேருக்கு நன்றி. பார்க்க உங்களுக்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.